जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுலதான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனாலதான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி வார நட்சத்திர யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்கு ஆனி மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. வேலையில இருப்பவர்களுக்கு இப்ப கடகராசிக்கு குரு உச்சம், கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாம் தாண்டி இப்போ ஓரளவுக்கு சில சனி கிரக பார்வைகள் சில விஷயங்கள்லாம் அப்படியே இருந்தா கூட மனசுல ஏதோ ஒரு குறை மனசுல இருந்துட்டே இருக்கு. செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கா, சரியா வருதா, ஏதோ ஒரு முன்ன மனசுல தட்டின்ண்டே இருக்கு. செய்யறது கரெக்டா இருக்கா, எங்கேயோ ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கு. வேலை விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வருமோ, ஏதாவது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். கரெக்டான அங்கீகாரம் கிடைக்குமா, நம்ம செய்யற விஷயங்கள்லாம் இப்ப சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பரவாயில்ல, இவனை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், இவனை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், இவனை நம்பி இந்த வேலை செஞ்சா இவன் சிறப்பா செய்வான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பேர் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். கோவப்படாம பக்குவமா வேலை வாங்கறதுக்கு பழகுங்க. இப்ப நீங்க ஒரு கடகராசியா இருக்கீங்கன்னு சொன்னா வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள்லாம் இருப்பாங்க. பக்குவமா பழகுங்க, பக்குவமா இருங்க, அதுதான் சிறப்பு. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும். ஹோட்டல், பல் மருத்துவம், கட்டுமான தொழில் போன்ற தொழில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் இந்த ஆனி மாசத்துல ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் ஒரு சைன் பண்றது, முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு வரும், நிச்சயமா வரும். நீங்க பயன்படுத்திப்பீங்க, நல்லா வருவீங்க.
வருமானம் அதிகரிக்கும், எதிர்பாராத வருமானம் சில விஷயங்கள்லாம் வரும். தங்கம், நிலம் போன்ற முதலீடுகள் குறித்து சிந்திக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது லேண்டில் ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாயார் மூலம் நல்ல செய்தி வரும். அம்மா 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 வர்க்கத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அது விஷயமா நிறைய நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்களா நடக்கும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகம் பெருக வேண்டும். ஸோ அதுக்காக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆசிரியர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். ஸோ பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. ஒண்ணு, வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. புதிய நாடு அல்லது புதிய நிறுவனத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள் சில கடகராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. கடகராசி பொறுத்தளவுக்கு எதையுமே பொறுமையா நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வெற்றி பெறலாம். அதை மட்டும் ஞாபகம். விசா, பிஆர் சம்பந்தமான போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விசா எனக்கு கிடைக்கல, நான் பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பர்மனன்ட் ரெசிடென்ட். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆனி மாசத்துல சில விஷயங்கள் சில முயற்சிகள் கைகூடும். ஸோ கவலைப்படாம தைரியமா இருங்க. பழைய வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரி மற்றும் வங்கி ஆவணங்களை புதுப்பிக்கவும், பேங்க் சம்பந்தமான ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தயவு செய்து சீக்கிரமா இந்த இதுல முடிக்கிறதுக்கான விஷயங்கள் பாருங்க. மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். மக்களுடைய ஆதரவு அதிகமா கடகராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கலை சினிமாவிலெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வயிறு, செரிமான, நீர் தொடர்பான பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. உடல் நலத்துல கவனம் தேவை. மன அமைதி கிடைக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் 20, ஜூலை 4, ஜூலை 14. இந்த நாள்ல நீங்க கவனமா இருக்கணும். ஆனி மாத ராசி பலன்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஆனி மாசம் தமிழ் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள இந்த 3 தேதி வரும். ஜூன் 20, ஜூலை 4, ஜூலை 14 நீங்க கவனமா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு. வாகன பயணத்தில் கவனம் தேவை. ஸோ கவனமா இருங்க. அதே போல நீங்க செய்ய வேண்டிய சில நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒருவரின் முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் ஒருத்தர் முன்னேறி மேலே வரானா உங்களுக்கு அது ஒரு பரவாயில்ல, இவ்வளவு நாள் இப்படி இருந்தான், சரி ஓரளவுக்கு இப்ப நல்லா வந்துட்டான், ஸோ இப்படியே இரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு விலகிய ஒரு நபர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளுவார். அந்த யோகம்லாம் உண்டு. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெல்வத்தினால் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு சகல சௌபாகியமும் இந்த ஆனி மாசத்துல கிடைக்கும். ஸோ இது அப்படியே நீங்க செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.